ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் இயேசுவோடு கூட பேசும் வாருங்கள் என்ற இன்னொரு பகுதியில் இந்த நாளில் சந்திக்க கர்த்தர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வசனங்களை விதைத்தே வருகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே வசனங்களத்தின் ஆழத்தில் நீங்கள் அறிந்து கொள்ளும் போது கர்த்தர் தம்முடைய மகிமின் பிரசங்கத்தை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணி தொடர்ச்சியாய் வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல காத்து இந்த புதிய நாளை தந்திருக்கிறார். இந்த புதிய நாளில் தொடர்ந்து முன்னேறி கடந்து போகும்போது நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்த உடனே ஒப்பு கொடுத்துருங்க. வசனங்களை கேளுங்க. இந்த நிகழ்ச்சி 10 நிமிஷம் தான் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. எனவே இது வாக்குத்தத்தமாக இல்லை, வசனங்கள் விதைக்கிறோம். ஒவ்வொரு வசனமும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வசனத்தில் பிணைக்கப்பட்டிருக்கிறவர் நிச்சயமாய் வசனமானவர் வெளிப்படும் போது தன்னோடு கூட இணைக்கப்படுவார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ இரவு முழுவதும் காத்துட்டார், இந்த புதிய நாளை தந்துட்டார். இந்த புதிய நாளை காணாதபடி எத்தனையோ பேர் மறைஞ்சிருப்பாங்க, நமக்கு தெரியல. உலகத்தில் பல பகுதிகளில் எத்தனையோ பேர் மறைஞ்சு போயிருப்பாங்க. ஆனால் நமக்கு இந்த உலகத்தில் இன்னொரு நாளை தேவன் தந்திருக்கிறார். இந்த நாளில் நாம் தேவனுக்குரியவர்களாய் வாழ்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். எனவே தேவனோடு கூட நடக்கவும் வாழவும் இந்த நாளில் உங்களையே நீங்கள் ஒப்பு கொடுங்க. உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுங்க, பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, கூட பிறந்தவங்களை ஒப்பு கொடுங்க, பெற்றோர்களை ஒப்பு கொடுங்க. சுற்றி இருக்கிற எல்லாரையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து உலக வாழ்க்கைக்குள் கடந்து போகும்போது தோல்வியை ஜெயமாய் மாற்றி அற்புதமான விதத்தில் அவரே நம்மை வழிநடத்துவதற்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும். பாருங்க, இந்த இடத்துல பைபிள் சொல்லுகிறது நீதிமானுடைய பிரயாசத்தை ஜீவனை கொண்டு வரும். அதனால தான் ஜீவனையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வசனம் இன்னும் முடியல, அடுத்த பகுதி இருக்குது. ஆனால் அந்த முதல் பகுதி என்ன சொல்லுகிறது? நீதிமான் ஜீவனுக்கேற்றவனாக இருக்கிறான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன புரிந்து கொள்ளணும்? இந்த உலகத்தில் நீதியாக வாழ புரிந்து கொள்ளணும். இந்த நாள் முழுவதும் தேவ சமூகத்தில் நம் நீதியமாக நியாயமாக உண்மையாக நடப்பதுக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்கணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது. அது மனுஷனுக்கு பிரியம், இவங்களுக்கு பிரியம், அவங்களுக்கு பிரியம் இல்லை. தேவனுக்கு பிரியமா அதன்படியே நம்மை காத்துக்கொள்ளும் போது தேவன் நம்மை உருவாக்கி நிலைநிறுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா அவரோடு கூட நடப்பதுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ ஆசீர்வாதம் என்பது கேட்டு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இல்லை. வசனத்தின்படி நடந்தாலும் ஆசீர்வாதம் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எதுவும் கேட்குறோன்னு அவசியமே இல்லை. அதனால தான் எல்லா நிகழ்ச்சியிலையும் சொல்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், பின்பு இவர்களெல்லாம் உங்களுக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும். அதனால் எதுக்காக அந்த வசனம் தொடர்ந்து சொல்லப்படுகிறது என்னென்னா, என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சு வரேன், அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும். ஆண்டவர் தம்முடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து விளங்க பண்ணி நடத்துவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நீதிமான் உடைய பிரயாசம் ஜீவனையும், துன்மார்க்கனுடைய விளைவோ பாவத்தையும் பிறப்பிக்கும். The labor of the righteous leads to life, the wages of the wicked to sin என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ துன்மார்க்கனுடைய வழி எப்படி இருக்கும்னா பாவத்தை பிறப்பிக்குமா. அவன் பாவம் செய்யக்கூடியவனாய் மாறி போவான். பாவம் என்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வான். யாரு? துன்மார்க்கன். ஆனால் நீதிமானோ ஜீவனுக்கேற்றவனாய் நடந்து கொள்வான் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஜீவனை பெற்றவர்கள் வரப்போகிற நித்திய வாழ்க்கைக்குள்ள, இந்த நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பார்கள். ஆனால் இந்த இடத்துல பாவத்தை பிறப்பிக்கிறவன், அந்த பாவம் அவனுக்குள்ளே பிறக்கிறபடியால் அவன் நியாய தீர்ப்புக்குள்ள பாத்திரவனாய் மாறி போகிறான். எனவே இந்த காலை வேளையில் நீதியாக நடக்க போறியா இல்லை அநியாயமாக நடக்க போகிறியா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா நீங்கள் தான் வாழ போகிறீங்க. என் வாழ்க்கையை நான் முடிவு பண்ணுறேன், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முடிவு பண்ணணும். அப்போ தேவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ நம்ம அர்ப்பணித்தால் ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தி உறுதியாய் நிலைநிறுத்துவதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். தேவனோடு நடங்க, தேவனுக்காக வாழுங்க, எல்லாவற்றையும் அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் ஜெயத்தோடு கூட நம்மை நடத்துவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார்.
எத்தனை தீமை நமக்கு விரோதம் எழுப்பினாலும் அவைகளெல்லாம் அவர் அதமாக்குவார். நம்முடைய வேலை அவரை பின்பற்றி கொண்டு இருக்க வேண்டும். அவரை பின்பற்றும் போது நாம் சேஃபாக இருக்கிறோமா என்பதை அவர் கவனித்துக் கொள்வார். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் கூட நம்மை பாதுகாப்பதுக்கு தவறி போவார்கள். பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஒரு நாளும் தவறி போவதில்லை. என இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த காலையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையை தேவனுக்காக அர்ப்பணி. தேவனுக்காக வாழ உன்னை ஒப்புக்கொடு. எல்லா தீமைக்கும் கர்த்தர் விலகி காத்து அற்புதமான பாதையில் தொடர்ச்சியாய் வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். இயேசு உண்மை உள்ளவர். இயேசு பரிசுத்தமானவர். இயேசு கைவிட மாட்டார். யாரை கைவிட மாட்டார்? தன்னை அறிந்திருக்கிற ஜனங்களை, தன் வழிகளில் நடக்க இருக்கிற ஜனங்களை. இன்றைக்கி சில காரியங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுது, இயேசு கைவிட தெரியாதவர் அப்படின்லாம் பாடல் பாடினோன்னா அந்த பாடல் எடுத்து பாடுறோன்னு வச்சுங்க. நிறைய பேர் ஆண்டவர் தனக்காக வாழாதவர்களெல்லாம் கைவிட்டார். உதாரணம் சவுல் கைவிட்டார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எத்தனையோ ராஜாக்களை ஆண்டவர் கைவிட்டார். காரணம் என்ன? தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழலை. அப்போ இனிக்கும் ஆண்டவர் கைவிடாதவராக இருக்க வேண்டுமானால் அந்த நீதியான வழியில் நீங்கள் நடக்க வேண்டும். நான் எப்படின்னா இருப்பேன், ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் அப்படின்னா தப்பு. அது யாரை கைவிட மாட்டார்? அவர் வார்த்தையை கேட்டு நடக்கக்கூடியவர்களுக்கு. அவர் வார்த்தையை கேட்டுக்கொண்டே தவறான பாதையில் கடந்து போகிறாங்க தெரியுமா, அவங்கள கைவிட்டுருவார் ஆண்டவர். அவங்க மீண்டுமாக அவங்கள ஏற்றுக்கொள்வார். அப்படி இல்லைன்னா யாரையும் போய் கட்டாயப்படுத்துகிறது இல்லை. எனவே கடந்த இரவு முழுவதும் காத்து இந்த புதிய நாளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இன்னொரு நாளை கொடுத்துட்டார். இந்த நாள் முழுவதும் கர்த்தருக்காக வாழ்வதற்கு நாமே அர்ப்பணிக்க வேண்டும். அப்போது வரக்கூடிய எல்லா தீமைகளுக்கும் விலகி காத்து நாம் இந்த நாள் முழுவதும் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணி நம்ம கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதித்து கடன் பாரம் இல்லாமல் இந்த உலக வாழ்க்கையில் தொடர்ந்து அனுக்கிரகம் தந்து நடத்தி கொண்டு போவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை பலவிதமான வியாதியால் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், பண கஷ்டத்தினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், கடன் வாங்கிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த கடனை அடிப்பதற்கான அவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் சம்பாதிக்கிற அந்த சம்பாதனையில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அடிச்சிருங்க. மீண்டுமாக கடத்துக்கு போகாதீங்க. இருக்கிறத வைத்தே வாழ்வதற்கு நீங்கள் பழக வேண்டும். அந்த பழக்கம் உங்களுக்குள்ளே வரணும். நீங்கள் மற்றவங்களை பார்த்து வாழ ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் நிம்மதியாகவே வாழ முடியாது. நீங்கள் கடன் வாங்கிடுவீங்க. அந்த கடன் கேட்கும் போது அந்த ப்ரெஷர் உங்களுக்கு உண்டாகும். பயங்கரமான சூழ்நிலைகளுக்குள்ளெல்லாம் நீங்கள் கடந்து போயிடுவீங்க. ஆகையால் அப்படிப்பட்ட தீய எண்ணங்களுக்கெல்லாம் விலகி காக்கப்பட்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதே தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்து அந்த வாழ்க்கைக்குள்ளே நாம் நடந்து போகும்போது உண்மையாகவே அவரே நம்மை பலப்படுத்தி பாதுகாப்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். தேவனோட நடங்க, தேவனோட வாழுங்க, தேவனுக்காக வாழுங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. காலையில் எழுந்துட்டீங்க, எழுந்த உடனே எல்லாவற்றையும் உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, நான் நடக்கிற பாதைகளை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, இல்லை வேலைக்கு போகலாம், ஸ்கூலுக்கு போகலாம், சரியா, எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி இந்த நாளை பிரயாணப்படுங்க. உண்மையாகவே இயேசு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். அந்த வசனத்தை மீண்டுமாய் ஒரு விசை வாசிக்க கேட்க போகிறோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும், நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும், துன்மார்க்கனுடைய விளைவோ பாவத்தையும் பிறப்பிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் நீதியாக வாழ போகிறீங்களா, துன்மார்க்கமாக வாழ போகிறீங்களா அப்படி என்பதை நீங்கள் முடிவு பண்ண ஒரு சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நீதிமான் கூட கர்த்தர் நிற்பார், துன்மார்க்கனோட கர்த்தர் நிற்க மாட்டார். எனவே தேவனுக்காக வாழுங்க, தேவனுக்காக அர்ப்பணிங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில், இயேசு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவை, இந்த காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இவ்வளோ தூரம் நின்று பலப்படுத்தி பாதுகாத்து இன்னொரு நாள் அவங்க வாழ்க்கையில் தந்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் இன்னொரு நாளை கொடுத்தவர். இந்த நாள் முழுவதும் நீரே எங்களை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உம்முடைய பிரசன்னத்தினால் மூடி மறைத்து சத்துருவின் எல்லா கிரியைகளுக்கும் விலகி காத்து நன்மையான பாதைகளில் ஆவியானவர் எங்களை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இவ்வளோ தூரம் பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தின தெய்வம் தொடர்ச்சியாக நீரே நடத்துங்க. உங்கள் நாமத்தையே உயர்த்த மகிமைப்படுத்த கிருபத்தாங்க. சத்துருவின் எல்லா திட்டங்களுக்கும் விலகி காத்து மேன்மையான காரியங்களை செய்யுங்க. உங்கள் பிரசன்னத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம், வழிநடத்துங்க. முன்னேறி கடந்து போக இரக்கம் பாராட்டுங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் தாழ்த்தி தாழ்மையோடு ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆட்கொள்ளும். உங்கள் நாமம் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.
இந்த நாள் முழுவதும் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. உன் நாள் ஜெயமாக இருக்கும். ஆசீர்வாதமாக வாழுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். சமாதானமாக இருங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஒருவேளை ஒரு வருகை தாமதிக்குமானால் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நான் உங்கள் கிட்டேருந்து விடை பெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.